நெல்லையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்ததால் ஐடி ஊழியர் கவின்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சுர்ஜித் உள்ளிட்ட மூவரையும் போலீசார் நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்போம். நாகராஜன், விரிவான தகவல்கள் என்ன? நெல்லையில் நடந்த சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி மாற்று சமூகத்து பெண்ணை காதலித்ததற்காக கவின் என்ற மென்பொருள் பொறியாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சுர்ஜித் என்ற அந்த காதலித்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவர் விசாரணையில், காவல்துறை விசாரணையில் அவர் தந்தை கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபால் அவரும் மாற்று சமூக பெண்ணை காதலித்ததால் கவின்குமார் கொலை வழக்கில் சுர்ஜித் உள்ளிட்ட மூவரும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சுர்ஜித், அவரது தந்தை சரவணன், சித்தி மகன் ஜெயபால் ஆகிய மூவரையும் நெல்லை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்போம். நாகராஜன், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. ஜூலை மாதம் 27ஆம் தேதி மாற்று சமூகத்து பெண்ணை காதலித்ததற்காக கவின் என்ற இளைஞர் சுர்ஜித் என்ற நபரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் சுர்ஜித் கைது செய்யப்பட்ட நிலையில் சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபால் மற்றும் அதுபோல சுர்ஜித்தின் தந்தை உதவி காவல் ஆய்வாளராக இருந்த சரவணன் மூவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களின் நீதிமன்ற காவல் இன்றோடு முடிவடைகிறது. இதற்கிடையே ஏற்கனவே இருவரை, அதாவது சுர்ஜித் மற்றும் அவர் தந்தை சரவணன் இருவரையும் 2 நாள் நீதிமன்ற காவலில் சிபிசிஐடி போலீசார் எடுத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள், வழக்கம் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று அவர்கள் நீதிமன்ற காவல் முடிவடைவதால் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் அவர்களுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுமா அல்லது இவர்கள் விசாரணை எடுப்பதற்காக மனுக்கள் ஏதும் அளிப்பார்களா என்பது குறித்த தகவல் இனிமேல் தான் தெரிய வரும். தற்பொழுது அவர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இந்த நீதிமன்ற காவல் குறித்த விசாரணை இன்று நடைபெற இருக்கிறது. நன்றி நாகராஜன், விரிவான தகவல்களுக்கு.